வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22/1/2024 தை மாதம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை. ஜெய் ஸ்ரீராம். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பல விதத்தில் நன்மை. கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. உறவினர்கள் வருகை, உறவினர்கள் செல்வது போன்ற விஷயம் அனுகூலத்தை தரும். தெய்வ மார்க்க பயணங்கள் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். நம்பிக்கையின் அளவு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், ஆன்மீக விஷயத்திற்கு பயணங்களை மேற்கொள்வது அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஏதாவது ஒரு தெய்வ சன்னிதானத்துக்கு செல்வதற்குண்டான பிராப்தம் ஏற்படக்கூடிய நாள். அது வீடு பக்கத்திலே இருக்கிற கோயிலாக இருந்தாலும் சந்தோஷமாக செல்லுங்கள், வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். திடீரென்று தெய்வீக கைங்கரியத்திற்கு யாராவது உங்களிடத்தில் உதவி கேட்பார்கள். 10 ரூபாக இருந்தாலும் சந்தோஷமாக செய்யுங்கள். ஐயோ இது என்னடா இது, நம்மளை பணம் செலவு செய்கிறார்கள் என்று இன்றைக்கு உங்களிடத்தில் கேட்கக்கூடிய நிலைமை ஏற்படும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நடைபெறுவதற்கு உண்டான சாத்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். சுப செய்திகள், பிள்ளைகள் விஷயம் அனுகூலங்கள், சுபகாரியங்கள், துணை அல்லது துணைவியாருடன் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான ஏற்றம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது அனுகூலமான அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் ஒரு சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக அனுகூலம். பணவரவில் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல நாள். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். விருதுகள் போன்ற விஷயம் அனுகூலத்தை தரும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய நல்ல செய்தி வருவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தெய்வீக விஷயத்திற்கு அனுகூலம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். புதிய முயற்சியில் தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நாள். பெரிய மனிதர்கள் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். திடீர் அதிர்ஷ்டம் மாலையிலிருந்து ஏற்படும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஒரு பயணங்கள் பெரிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி புது பொறுப்புகளை கொடுப்பார்கள். அது செவனே முடித்து பேர் புகழை பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மாலை 6:30 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் படிப்படியாக தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த சந்தோஷம் கிடைக்கும். பதட்டம் இல்லாமல் முன்னேறுவதற்குண்டான அமைப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மாலை 6:31 சந்திராஷ்டிரமத்துக்கு வருகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம். குடும்பத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருக்க வேண்டும். குடும்பத்தாருடன் தெய்வீக பயணங்களை ஏற்றுக்கொள்வது நன்மை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த சங்கடத்தை தீர்க்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
யோக பலங்கள், அனுகூலங்கள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். குடும்பத்தாருடன் பயணங்கள், உறவினர்கள் வருகை, உறவினர்கள் செல்வது போன்ற விஷயம் அனுகூலம். மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு. மனதில் இருந்த சங்கடம் தீர்வது, மனதில் இருந்த கஷ்டங்கள் தீர்வது பெரிய பிரமிப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடன் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மாலையிலிருந்து மனதில் இருந்த டிப்ரெஷன் படிப்படியாக மாறும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். இதுவும் கடந்து போகும் என்ற ஏற்றம் பெறும். உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். என்னடா வாழ்க்கை ஒரே அவமானமாக இருக்கிறது என்ற அமைப்பு மாறும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவது சிக்கலை ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகள், சொத்துக்கள் விஷயத்தில் கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை தரும். பணவரவில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதற்கு முயற்சி எடுத்துக்கொள்வது நன்மை தரும். புதிய அளவு முதலீடுகள் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியமாக தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம். வேற்றுமொழி மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். உள்ளூர் பயணம், கடலூர் பயணம் அனுகூலத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக ஏற்றங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.